எனக்கு என்ன பொறுத்தவரை இந்த கூட்டணி தேவையில்லை, தனியாவே நின்றுக்கலாம். Same. பர்ஃபார்மன்ஸ் விஜய்க்கு ஒரு சீட்டு கன்வெர்ட் ஆகல. அன்டில் டெத் எடப்பாடி இஸ் கோயிங் டு பி தி சுப்ரீமோ ஆஃப் ஏடிஎம்கே. மைட் பி தே கேன் லாஸ்ட் டைம் மாதிரி காம்ப்ரமைஸ், சசிகலாட்ட காம்ப்ரமைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது எல்லாரும் பேருக்கு போய் சேரும் இந்த வீடியோ. வெல்கம் டு தமிழக பல்ஸ். வி ஹாவ் அவர் கெஸ்ட் நாகராஜ். ஒரு கிட்டத்தட்ட 1 இயர் கழிச்சு வரார். வணக்கம் நாகராஜ். மெரி கிறிஸ்மஸ் டு ஆல் அவர் பேட்ரன்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ கூட நம்ம மகேஷ் ஸ்ரேயஸ் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் அகைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், விஜய சீஃப் மினிஸ்டரா பாக்குறவங்க மட்டும்தான் டிவிக்கு ஓட்டு போடுவாங்க. ரைட், விஜய் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டணிக்கு போனா, ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் காம்ப்ரமைஸ் பண்ணி என்டிஏக்குள்ள வந்துட்டா நிச்சயமா கிறிஸ்டியன் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு என் பிளாக்கா 12% அங்க போயிட போகுது. 1%, 2%, 3% குறையாது கூட குறையாது. ரைட், சோ இது எல்லாமே நம்ம சேலஞ்சிங் இது சார், பார்த்துதான் சார் ஆகும். இல்ல இப்போ உங்க பார்வையில நீங்க உங்க சர்வேலாம் நீங்க எடுத்திருக்கீங்க. சோ இப்ப விஜய் வந்து யார் ஓட்ட நிறைய பிரிக்கிறாரு அப்படிங்கறது உங்களோட அபிப்பிராயம் என்ன? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. சார் இப்போ அபிப்பிராயம் வேற, ஆக்சுவல் ஓட்டிங் வேற சார். இப்போ வந்து விஜய் மேல ஒரு பெரிய அபிமானம் இருக்கு. ரைட், எனக்கு விஜய் பிடிக்கும், நான் லாஸ்ட் டைம் டிகேக்கு போட்டேன், இந்த வாட்டி ஏடிஎம்கேக்கு போட்டேன், அந்த மாதிரி அபிமானம்ல வந்து நிறைய ஆம்பிகியூட்டிஸ் வருது. சீமான் டு விஜய், ஏடிஎம்கே டு விஜய், டிஎம்கே டு விஜய் அப்படின்றது வருது. அதுல குறிப்பா டிஎம்கேக்கு வந்து ஒரு 60% இருக்கு, 30% ஏடிஎம்கேக்கு இருக்கு. இன்னும் மிச்ச ஃப்ரிஞ்ச் பார்ட்டிஸ்லாம் சேர்ந்து உள்ள வருது. அது வந்து மேட்டர் கிடையாது. இந்த அபிமானத்தை ஓட்டா கன்வெர்ட் பண்ற இடம் அப்படின்றது மார்ச் மாசம் தான் தெரியும். மார்ச் மாசம் களத்துக்குள்ள போகும்போது அந்த கிரவுண்டுக்கு, அந்த ஹாட் கேக்கா இருக்கும்போது கிரவுண்டுக்கு போகும்போது தான் இப்போ நம்ம ஊர்ல ஒண்ணு எதிர்பார்க்கறாங்க, வீடு தேடி வந்து ஓட்டு கேட்கணும்ன்றத ஒண்ணு எதிர்பார்க்கறாங்க. ஒண்ணுமே வந்து சென்னை சிட்டி தவிர மற்ற எந்த இடத்துக்கு போனாலும் யாராவது ஒருத்தர் வந்து என்ன வீடு தேடி ஓட்டு கேட்கணும். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். குறிப்பாக இந்த எஸ்ஏஆர் விஷயத்துல டிஎம்கே ஆல்ரெடி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் கேம்பெயின் போய் வீட்டுக்குள்ள போய் ஃபீல் பண்ணி கொடுக்கறது எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. டிஎம்கே அதை முடிச்சிட்டாங்க இந்த எஸ்ஏஆர் விஷயத்துல. நீங்க வந்து மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுதும் இப்போ சென்னையில வந்து என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து 4 சீட் இருக்கு. அதுல சவுத் சென்னையை பொறுத்தவரை 3-4 சீட் வீக்கன் சீட் இருக்கு. இப்போ அதுக்கெல்லாம் வந்து டிஎம்கே என்ன பண்ணிருக்காங்க, பூத்துக்கு 12 பேர் போற இடத்துல 24 பேர் போட்டிருக்காங்க. அந்த பூத்ல இருக்கிற ஓட்டையே 2ஆ பிரிச்சுட்டாங்க. இந்த ஓட்டை நீ கவர் பண்ண, அந்த ஓட்டை நான் வீக்கான தொகுதியை வந்து அப்படி பண்ணிருக்காங்க. ரைட், இது எல்லாமே இருக்கு. இன்னைக்கு தேதியில ஏடிஎம்கே ஓட்டோட டிஎம்கே ஓட்டு தான் அதிகமா வருது. ஆனா இதுல எந்த விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, டிஎம்கே காரன் டெய்லி போய் நாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி, 15 நாளைக்கு ஒரு வாட்டியே போய் அம்மா நல்லா இருக்கீங்களா, ஐயா நல்லா இருக்கீங்களா, அதை பண்ணிடுறாங்க. ஏடிஎம்கே காரன் வந்து எலெக்ஷன் நேரத்துல ஆக்டிவேட் ஆயிடுவான். பட் டிவிகே காரன் அந்த மாதிரி பண்றதுக்கு ஆள் இருக்கான்றதான் நம்ம பார்க்கணும். அதுதான் சேலஞ்ச். கரெக்ட், அது ஒண்ணு. பிளஸ் என்ன பொறுத்தவரை அவங்க டிவிக்கு வந்து எதிர்ப்பு ஓட்டு இல்ல. ஒரு எதிர்ப்பு ஓட்டு இருக்கு அப்படிங்கிற உங்க சப்போர்ட் ஓட்டு நான் ஒண்ணு சொல்றேன், டிவிகேக்கு ஓட்டே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா ஒரு பாயிண்ட்ல. டிவிகேக்கு ஓட்டே இல்லைன்னு நான் பர்சனலா நினைக்கிறேன் ஒரு பாயிண்ட்ல. பட் ஆனா அது we have to wait and see. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா வந்து அபிமானம் இனிமே ஓட்டா கன்வெர்ட் ஆகாது சார். இது வரையிலும் எல்லாமே அவர் ரசிகர்களை சுத்தி தான் வந்துட்டு இருக்கு, மக்களை சுத்தி நடக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் விஜயகாந்த் வந்து இந்த அபிமானத்தினால இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து சிஎம் ஆயிருக்கணும் அப்படின்னா, விஜயகாந்த் 2006 சிஎம் சார். விஜயகாந்துக்கு அந்த கூட்டம் தமிழ்நாட்டு அரசியல் யாருக்கும் வந்தது இல்ல. விஜயகாந்த் கடைசி வழி கூட்டம் வந்துகிட்டே இருந்தது. ஆனா எம்எல்ஏ ஆறாரா, எம்பி ஆறாரா, இதாரான்னா சீட் கன்வெர்ட் ரொம்ப தனியா இருந்த வழி அவரால் சீட்டே கன்வெர்ட் பண்ண முடியல சார். கூட்டணி வந்தோடனே தான் அவரால் கன்வெர்ட்டே பண்ண முடிஞ்சது. ரைட், சோ இது எந்த இடத்துல போய் முடியுதுன்றத பாக்கணும். ஓகே, இப்போ என்டிஏன்னு ஒரு ஃபார்மேஷன்ல சுத்தமா இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டிஏன்னு ஒண்ணு வரும்போது இவங்க என்ன நினைச்சாங்கன்னா,
லைக் ஒன்னா இருக்கிற பாமக, பிஜேபி, தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவி, ஏடிஎம்கே அப்படின்னு எல்லாம் வரும்னு நினைச்சாங்க. பட் ஆல்மோஸ்ட் இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, பிஜேபி, அப்புறம் மேஜர் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடஞ்ச பிஎம்கே இருக்கு. இவ்வளவுதான். சோ இதை வச்சு அவ்வளவு பெரிய இருக்கிற டிஎம்கேவை ஏதாவது பண்ணவாது முடியுமா? அசியூம் ஓபிஎஸ், டிடிவி, தேமுதிக, டிஎம்கே சில பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடாதா? அப்ப நம்ம அதிக சீட் வாங்கி ஓட் பர்சன்டேஜ் காமிச்சாதான் 2029 சீட்ஸ் வாங்க முடியும். நீங்க சொல்ற பட்சத்துல யாருமே கூடலன்னா பிஜேபி 70 சீட் கூட நிக்கலாம். அவங்க 170 வாங்கிட்டு மிச்சம் 54 மிச்சத்தை வாங்கிட்டு நம்ம நிக்கலாம். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரைட். ஆனா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி தேமுதிகவோ, இப்ப தேமுதிகவுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு டிஎம்கேல, நான் அது நோன்னு சொல்ல மாட்டேன், பெரிய நல்ல ஆஃபர் தான் இருக்கு. குறிப்பாக விருகம்பாக்கம் சீட்டை தரேன்னு சொல்லிட்டாங்க. விருகம்பாக்கத்துலதான் வந்து அவருடைய மண்டபம் இருக்கு, அவரோட மணி மண்டபம் இருக்கு. ரொம்ப நாளா விருகம்பாக்கம் சீட் ஜெயிக்கணும்னு சொல்லி தேமுதிகாலே ஒரு பெரிய கனவா தான் இருக்கு. இப்போ 2016 வந்து அந்த 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 பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு கலைஞர் சொன்னதுக்கு அப்புறம் மெயினான டிஸ்கஷன் அந்த இடத்துல ஃபெயில் ஆனது அது சென்னை சீட்ஸ்ல தான். ஸ்டாலின் ஒரு பெரிய அடமெண்ட் சென்னையில் நான் ஒரு சீட்டு கூட கிடைக்க மாட்டேன்ட்டு விஜயகாந்த் வந்து சென்னையில் 6 சீட் வேணும்னு கேட்டதுதான் அந்த அந்த இது வந்து அது அப்படியே ஒரு அதாவது எல்லாம் அக்ரி ஆகி ஒரு 24 hours எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. ரைட். சோ அவங்களுக்கும் நல்ல ஆஃபர் இருக்கு. 5 எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. சரி, இப்ப அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கி தேமுதிக என்ன பண்ண போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இதே ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கி என்டிஏல உள்ள வந்தாங்க அப்படின்னா ஆப்வியஸா ஒரு எம்ஓஎஸ் ஆகலாம், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆகலாம், அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரைட். இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச தேமுதிகவை வந்து கரெக்டா பியூஷ் கோயல் ஹேண்டில் பண்ணிடுவார் நான் பர்சனலா நினைக்கிறேன். ஹில் பிரிங் தம் இன்சைட் என்டிஏன்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாருமே வரலங்க, அவங்க கூட யாருமே இல்லை, அதாவது தேமுதிக வரல, பாமக வரல, யாருமே வரல, யுவர் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அலோன் அப்படின்னா அவங்களால மேக்சிமம் டிரைவ் பண்ண முடிய வேண்டிய பர்சன்டேஜ் 35% தான் முடியும் மேக்சிமம். வெறும் ஏடிஎம்கே பிஜேபி 35 பண்ண முடியுமா? ஏன் பண்ண முடியாது? எப்படி பண்ண முடியும்? நீ என்ன சரி எங்க போய் பாத்தீங்க? என்ன நம்பர்ஸ்ல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க எங்க பாத்தீங்க? இல்ல நீங்க எதுல வாய்ப்பு இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க வாய்ப்பு இல்லைன்னு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வாய்ப்பு இல்லை சார். இல்லப்பா, எப்படி சொல்றீங்க? நான் வாய்ப்பு இருக்குன்னு எப்படி? பர்சனல் ஒப்பீனியன். எடப்பாடி முடிச்சிடறேன். எடப்பாடி சாரை ப்ரொஜெக்ட் பண்ணி யூ கான்ட் கெட் 35%. ஐம் சாரி டு சே. நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க நீங்க? இல்ல தமிழ்நாட்டுல இல்ல, யுஎஸ்ல இருக்கீங்க. கரெக்டா? யுஎஸ்ல எங்கயோ ஏதோ ஒரு கார்னர்ல இருக்கு. ஏடிஎம்கே இன் ஸ்டேட் எலெக்ஷன் இட்ஸ் a different பார்ட்டி. ஸ்டேட் எலெக்ஷன்ல அவங்க டிரைவ் பண்ற விதம் வேற. ரைட். பிஜேபி ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் போது அவங்க டிரைவ் பண்ற விதம் வேற. ரைட். மினிமம் ஏடிஎம்கேவால ஒரு ஸ்டேட் எலெக்ஷன்ல வந்து 26% 27% வந்து டிரைவ் பண்ண முடியும். ஒரு ஸ்டேட் எலெக்ஷனை பொறுத்தவரை இப்ப 23%ல யாரு பிரைம் மினிஸ்டர் தெரியாம, யாரு வந்து சீஃப் இதுன்னு தெரியாம 27% டிரைவ் பண்ண முடியும் ஏடிஎம்கேனால. ரைட். அதே போல ஆன்டி இன்கம்பன்சி வர ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் நமக்கு வராது. இப்ப 45%ல இருக்கிற டிஎம்கேக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னா எல்லா ஒரு 5% ஆன்டி இன்கம்பன்சி, 5% 6% ஆன்டி இன்கம்பன்சின்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலா வந்து 5% குறையும். 5% ஒரு எலெக்ஷன் ஒரு ஆவரேஜா 5% குறையுது. மேக்ஸிமம் வந்து 2011 லாஸ்ட் ட்ராக்ல வந்து 8 to 9% வந்து டிஎம்கே குறைஞ்சிருக்கு. ரைட். இதுல போனீங்கன்னா 2-3% மினிமம் கேரண்டி வரும். ரைட். சோ மேக்ஸிமம் 35% டிரைவ் பண்றது இந்த அலையன்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. ரைட். ஆனால் இந்த 35% வந்து டிஎம்கே தோக்கடிக்கிற ஒரு நம்பர் வருமா அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க். இட் இஸ் நாட் இனஃப். ஆனா அவங்க எங்க நம்புறாங்க அப்படின்னா டிவிகே தோக்குதுன்னு வச்சுக்கோங்க. டிவிகே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, ஓட்டு இன்க்ரீஸ் வாங்கிட்டே போகுதுன்னா அது வந்து டிஎம்கேக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னாங்க. டிஎம்கே என்ன நினைக்குதுன்னா டிவிக்கே நிறைய ஓட்டு வாங்கிச்சு அப்படின்னா வந்து நமக்கு சாதகமா இருக்கு, இப்போ மக்கள் நீதி மையம் பண்ண எஃபெக்ட வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லி அது இருக்கு. சோ இதுதான் விஷயம் இந்த இடத்துல. ஓகேவா? இல்லைங்க, எல்லாருமே வந்து இதுல என்னன்னா வந்து எடப்பாடி மேல இருக்க தனிப்பட்ட கோவம் அதை வந்து பிராக்டிக்கலா வந்து பாலிடிக்ஸ்ல அப்ளை பண்றாங்க. இப்ப எனக்கு எடப்பாடி சுத்தமா பிடிக்காது எனக்கு எடப்பாடி. அதுக்காக வந்து உண்மையை வந்து பொய்யா சொல்றதுன்றது ரொம்ப தப்பு. ஏடிஎம்கேக்கு ரெட்டலைன்னு ஒண்ணு இருக்கும் போது 25% 26% வந்து கண்டிப்பா வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது நோ ஒன் கேன் டெமாலிஷ் தட்.
25-26%. எம்பி எலெக்ஷன்ல யாரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லல, ஒர்க் பண்ணவே இல்லை ஒரு எலெக்ஷன்ல. அந்த எலெக்ஷன்ல அவங்களால 23% ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா அவங்களால 19% வாங்க முடிஞ்சது 23ல. என்னமா அவங்களால 20% வாங்க முடிஞ்சது 23ல. சரி, இப்ப மீதி 3% என்ன சொல்றீங்க? தேமுதிக SDPIக்கு 2% சொல்றீங்களா? இல்ல டுகெதர் அலையன்ஸா 23 வந்தாங்க. SDPIக்கு வந்து நீங்க 2% இல்ல, SDPIக்கு 2% சொல்றீங்களா? அப்ப தேமுதிகக்கு 3% சார். டுகெதர் அலையன்ஸா அவங்க 23 வந்தாங்க சார். தேமுதிக கடைசியா இல்ல வெயிட் பண்ணுங்க சார், ஐ வாண்ட் டு கவுண்டர். தேமுதிகக்கு மேக்சிமம் வந்து 1% தான் இருக்கு. அலையன்ஸோட வந்தா 1.5% கொண்டு வந்திருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், ஏடிஎம்கேவாலே தனியா 25-26% கொண்டு வர முடியும் ஒரு ஸ்டேட் எலெக்ஷன்ல தான் என்னுடைய வாதமா இருக்குது. ரைட். இந்த 23% இப்ப தேமுதிகக்கு அவங்க நின்ற தொகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் ஒன்லி தொகுதி விச் ஹெல்ப் தம். மிச்ச எல்லா தொகுதியிலும் அவங்க தேவர் தேர்ட் பிளேஸ் 4th பிளேஸ் அப்படிதான் போனாங்க தேமுதிக. ரெண்டாவது விஷயம் இந்த இடத்துல SDPI வந்து 0 கான்ட்ரிபியூஷனே கிடையாது SDPIனால எந்த இடத்துலயும் எதுவும் இல்லை. நீங்க இன்ஃபேக்ட் வந்து ஏடிஎம்கே SDPI லீடரோட போன் கால் ஒண்ணு கேட்டிருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஏடிஎம்கே ஆட்களே என்ன பேசினாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ரைட். 26-27% வந்து ஏடிஎம்கேவால கொண்டு வர முடிஞ்சா ஆன்டி இன்கம்பன்சிகளை சேர்த்து இந்த அலையன்ஸால மேக்ஸிமம் 35% பர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த அலையன்ஸ்ன்றது நீங்க சொல்றது ஏடிஎம்கே பிஜேபி மட்டும், நோ பிஎம்கே, நோ டிஎம்டிகே, நதிங். எஸ். இப்ப பிஎம்கே டிஎம்டிகே வந்தா இட் கேன் கோ டு எக்ஸ்ட்ரா 3%, which is 38. இப்ப இவங்களால அந்த 38க்கு மேல போக முடியாது. அதை இவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க, டிபெண்டன்சி ஆன் விஜய் இஸ் ஆல்சோ வெரி ஹை. சரி, இப்போ டிஎம்கே அலையன்ஸ் 45 வந்துருமா? இல்லமா, டிஎம்கே அலையன்ஸ் கண்டிப்பா 40%, மினிமம் 40% இருக்கும். 40% வந்துரும். இது இப்போ ஓபிஎஸ் டிடிவி தேமுதிக போனா ஐ திங்க் 45 கிட்ட போகும்னு நினைக்கிறேன், என்னோட ஒப்பீனியன். ஓபிஎஸ் டிடிவி தேமுதிக டிஎம்கே இங்க பாருங்க, ஓபிஎஸ் டிஎம்கே கிட்ட போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ரைட். ஓபிஎஸ் டிஎம்கே கிட்ட போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. டிடிவி தேமுதிக வந்து ஐ திங்க் தேமுதிக இப்போ டிசைட் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல. they'll play their ball till their head. ஏன்னா வந்து அவங்களுக்கு இது வாழ்வா சாவா எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்க எம்எல்ஏவும் போனோம், அதே நேரத்துல எம்பி ஆகணும்னு ஒரு கணக்கு போடுவாங்க. ஏன்னா சுதீஷ் அவர்களோட ரொம்ப நாள் கலவு எம்பி ஆறுது. நம்ம இப்ப அதே சொல்றேன் பாருங்க, இங்க வந்து 10 சீட்டு வாங்கி 4 ஜெயிக்கிறதுக்கு அங்க 6 வாங்கி 6 ஜெயிக்க முடியுமான்றது அவங்க அந்த பாசிபிலிட்டி. எல்லா கன்வர்ஷன் ரேட் ஜாஸ்தி இல்ல, கன்வர்ஷன் ரேட் ஜாஸ்தி தான் டிஎம்கேல. கரெக்ட். டிஎம்கேல கன்வர்ஷன் ரேட் ஜாஸ்தி தான், ஈஸி கன்வர்ஷன். இங்க கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும், அங்க வந்து இஷ்டப்பட்டு அவங்க ஜெயிச்சு கொடுத்துருவாங்க நமக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்து. இப்ப திருமாவளவன் அவர்கள் 4% 4 எம்எல்ஏ வந்திருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இது ஈஸியா வந்துரும் அப்படின்றத அவங்களுக்கு ஒரு இது பண்ணுவோம். பிளஸ் இன்னொரு விஷயம், திருமாவளவன் அவர்கள் கட்சியில விசிகாலே நின்றா கூட வந்து டிஎம்கே ஆட்களுக்கு வந்து என்ன பிரச்சனை வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டிஎம்கே ஆட்களுக்கு வந்து இவங்களை ஜெயிக்க விடலாம்னா அந்த ப்ராப்ளம் வரும். தேமுதிகாக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. தேமுதிகாக வந்து கொடுத்தா அவங்க கிட்டத்தட்ட டிஎம்கே எம்எல்ஏவா தான் இருப்பாங்க. பட் இங்க எங்க தெரியுமா பிரச்சனை வரும், ஒருவேளை டிஎம்கே வந்து 4மே நீங்க வந்து உதயசூரியன் நில்லுங்க அப்படின்னு ப்ரெஷர் பண்ணா ப்ராப்ளம். நீங்க எல்லாமே உதயசூரியன் நில்லுங்கன்னு சொன்னா ப்ராப்ளம் வரும் அந்த இடத்துல. ரைட். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? சோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தான் கரெக்ட். ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு சேனல் சார்பாக இதயம் பணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழக பல்ஸ். வி ஹேவ் our guest நாகராஜ். ஒரு கிட்டத்தட்ட 1 இயர் கழிச்சு வரார். வணக்கம் நாகராஜ். மேரி கிறிஸ்மஸ் டு ஆல் அவர் பேட்ரன்ஸ் அண்ட் எவ்ரிவன். ஸோ கூட நம்ம மகேஷ் ஸ்ரேயஸ் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் அகைன். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து நேற்று ஒரு மீட்டிங் பண்ணார். அந்த மீட்டிங்ல காலையில வந்து 2 ஆப்ஷன், ஆக்சுவலி வந்து 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க. திருப்பி எடப்பாடி கிட்ட சேரலாமா, டிவி கிட்ட போலாமா, அப்புறம் வந்து டிஎம் கிட்ட போலான்னாங்க. மீடியா ஆக்சுவலி அழகா என்ன பண்ணிட்டாங்க, 2 ஆப்ஷன் தான் கொடுத்தாங்கன்ட்டாங்க. அது ஏன்னு தெரியல. 3 ஆப்ஷன் காலைல கொடுத்தாங்க, அது எனக்கு தெரியும் பர்சனலா. அப்புறம் வந்து காலையில மீட்டிங்ல வந்து வைத்தியலிங்கம் வரல, ஈவினிங் ஹி ஜாயின் த மீட்டிங். அந்த மெயின் மீட்டிங் ஹி ஜாயின் த மீட்டிங். அதுல வந்து மேல இருக்காங்கல்ல எம்எல்ஏ, எக்ஸ் எம்பிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து டிஎம்கே சூஸ் பண்ணாங்க. கீழே இருக்கவங்க பாதி பேர்ல வந்து கொஞ்சம் பேர் எடப்பாடி, நிறைய பேர் டிவிக்கு சூஸ் பண்ணாங்க. they don't like எடப்பாடி. பர்சனலி அவங்களுக்கு ஓபிஎஸ் இருக்கவங்க எடப்பாடி பிடிக்கல. சோ அவங்க என்ன பண்றாங்க, டிஎம்கேவோட போனோம் அப்படின்ற 2 ட்ராக் யூஸ் பண்ணிக்கிறாங்க. டிவிக்கே டிஎம்கே 2 ட்ராக்கையும் அவங்க வச்சுக்கிறாங்க ஓபிஎஸ் சைட்ல. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, டிடிவி ஸ்டில் பி புல்ட் ஆஃப் டு என்டிஏ தான் நினைக்கிறேன். ஓபிஎஸ் வந்து நான் 50-50 நினைக்கிறேன்.
டிடிவியை புல் ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மினிட். ஓகே, சோ என்னோட ஒப்பீனியன், அஃப்கோர்ஸ் நான் தமிழ்நாட்டுல இல்ல, உங்களுக்கு என்ன ஒரே நிமிஷம் முடிச்சிட்டேன் சார். என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஐ திங்க் 40 to 45% டிஎம்கே வரும், 30 or 32 மேபி என்டிஏ வரலாம். there will be a gap of 12 to 13% என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன் சார். ஐ மே பி ராங். இல்ல நீங்க சொல்றது முடிச்சிட்டு சார். இல்ல இப்ப நீங்க 32 நம்பர் வருவீங்களே, இந்த 32 நம்பர் வந்து மேக்சிமம் நீங்க கொடுக்குறீங்க. 45ன்றது வந்து டிஎம்கே கொடுக்குறீங்க, ரைட்? இந்த 45ன்ற நம்பர் 45 to 32 இது ஆல்மோஸ்ட் 80%, மிச்சம் 20% தான் வெளியில இருக்கு. நீங்க சொல்றது திஸ் வில் ஒன்லி ஒர்க் when விஜய் அண்டர் பெர்ஃபார்ம். நீங்க சொல்றது விஜய் பர்ஃபார்மே பண்ணல, பிரசாந்த் கிஷோர் மாதிரி பிளிங்க் ஆறான் அப்படின்னா நீங்க சொல்ற நம்பர் கரெக்ட், நோ டவுட், ரைட்? நீங்க சொல்ற நம்பர் கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அவ்வளவு மோசமா விஜய் இருக்கானான்றத we have to wait and watch. அது மார்ச் தான் சொல்ல முடியும், இப்போ சொல்ல முடியாது. இன்னியோட ஸ்டேஜ், இன்னியோட களம் வந்து விஜய்க்கு ஒரு அபிமானம் இருக்கு, அது ஓட்டா கன்வெர்ட் ஆதா இல்லையான்றத we have to watch. என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மோசம் தான் சார். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இஸ் he won't perform that well. Maybe wrong. இல்ல நானுமே I doubt in that. Maybe also I doubt in that. என்ன டவுட் பண்றேன் அப்படின்னா, ஒரு எலெக்ஷனை வந்து நம்ம மத்தவங்களை நம்பி போக கூடாது. அது வந்து என்னுடைய இதுல வந்து எப்பவுமே இருக்கும். இன்னைக்கு என்டிஏ வந்து ஒரு டிபெண்டன்சி ஆன் விஜய் வந்து கொஞ்சம் இருக்கு. விஜய் நம்ம பர்ஃபார்ம் பண்ணி இந்த ஓட்டை பிரிப்பாரு, நம்ம வந்து இந்த 35-36% வச்சு எலெக்ஷனை ஜெயிக்கணும். அதாவது இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கறாங்க, ரைட்? நான் இது ரெண்டு விஷயமா பாக்குறேன் ஷேர்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, விஜய் 2-4% வாங்கினா டிஎம்கே வந்து கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி. 2-4% வாங்கினா 6-8% வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க விஜய், ஓகேவா? ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆர் ஸ்லைட் அபவுட் மெஜாரிட்டி, ஒரு 122 சீட்டு 123 சீட் அப்படின்னு வருவாங்க, ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிளஸ் கட்டாயமா பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. விஜய் வந்து 8-12% வாங்கினாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ஒரு சான்ஸ். விஜய் 12%-18% வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏடிஎம்கே மெஜாரிட்டி வரும். கவர்மெண்ட் ஆனா ஏடிஎம்கே மெஜாரிட்டி வரும். ஆனா 18% தாண்டி போறாருன்னு வச்சுக்கோங்க, 25%-26% போனா ஒரு ஹங் அசம்பிளிக்கு போகும். இன்னைக்கு அந்த ஹங் அசம்பிளி 18% போறதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் இன்னைக்கு அந்த 8-12% போக முடியுமா முடியாதான் தான் பாக்குறாங்க. ஏடிஎம்கே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதான் அந்த ஸ்வீட் நான் நினைக்கிறேன் சார். 45 டிஎம்கே, 32 என்டிஏ பிளஸ் ஒரு 3 others பிளஸ் நோட்டா 80 வந்துரும். மீதி 20க்கு ஃபைட் இருக்கும். மேபி சீமான் might get 12 and Vijay might get 8. This is my humble opinion and DMK sweeping. இது என்னோட ஒபினியன் சார். நான் தமிழ்நாட்டுல இல்ல. 45 ரைட் ஃபிகர். ஸ்ரேயஸ் நீ சொல்றது 45 ஏன் சொல்றேன்னா 45 நீங்க சொல்ற ஃபிகர் வந்து பேஸ் ஓட் 20% அப்படியே ரிப்பீட். நீங்க முடிங்க சார். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். இல்ல 45% நீங்க எப்படி சொல்றீங்கன்னா வந்து லாஸ்ட் டைம் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நீங்க சொல்றீங்க. பட் ஆல்ரெடி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு ஃபார் டிஎம்கே. பிளஸ் டிஎம்கே வந்து மக்களை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா as far as assembly is concerned they always vote against டிஎம்கே. பார்லிமெண்ட் போது தான் திடீர்னு மக்களுக்கு வந்து அவர் அபிமானம் வந்தது காங்கிரஸ் மேல. சின்ஸ் ராஜீவ் காந்தி லாஸ்ட் ஹிஸ் லைஃப் இன் தமிழ்நாடு, மக்களுக்கு ஆல்வேஸ் ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ் இருக்கு, காங்கிரஸ் மேல ஓட்டு போடணும். இஃப் காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே அலைன் வித் ஈச் அதர் தே வோட் ஃபார் காங்கிரஸ். பட் அசம்பிளி நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து டிஎம்கே மேல வந்து வெறுப்பு தான் வருது, பிடிக்காது அவங்களுக்கு. நிறைய ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து தே கம் இன் டு பிளே. ஏன்னா நீங்க ஏன் சொல்றேன்னா 2014, 2019, 2023 டிஃபரன்ஸ் நிறைய இருந்தது ஓட்டு. நீங்க இது பார்த்து அசம்பிளிக்கும் பார்லிமெண்ட் நிறைய அதே ஓட்டு வரலையே. இப்ப அதே ஸ்வீப் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா 2021 வந்து டிஎம்கே should have swept the polls. 200 சீட் வந்திருக்கணும், டிஎம்கே வரலையே. பிகாஸ் ஆஃப் த ஒர்க் ஆஃப் இதே ஆன்டி அசம்பிளில மக்கள் வந்து டிஃபரெண்டா ஓட்டு போடுறாங்க. சோ 45 உங்களுக்கு கரெக்ட்டா சொல்ல போறேன், ஒரு கனவு ஒரு கனவு ஸ்ரேயாஸ் வந்து சொல்ற 45 வந்து will only work if எடப்பாடி goes to 20%. ஏடிஎம்கே ஓட பேஸ் வந்து அந்த ஸ்டேட் எலெக்ஷன்லயும் 20%, அதாவது எம்பிலயும் 20 ஸ்டேட்லயும் 20 வந்தாதான் நீங்க சொல்ற 45 ஒர்க் ஆகும். நான் சொல்றது புரியுதுங்களா? எம்பிலயும் 20 ஸ்டேட்லயும் 20னா
இந்த ஆன்டி வச்சு எல்லா கும்பலோட கோவிந்தெல்லாம் சேர்ந்து அந்த 30-32% வந்து நிற்கும். பட் ஏடிஎம்கே ஏன் அன்பிரடிக்டபிள் பார்ட்டியா ஒன்னும் இருக்குன்னா, எம்எல்ஏ எலெக்ஷன்ல தேர் பீஸ்ட். ஸ்டில் அந்த ரெட்டல இருக்கிறவங்க தேர் பீஸ்ட். அவங்க அதை நம்பிதான் இருக்காங்க. இப்போ ரெட்டலை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டையில வந்து they can up their performance by 28% வச்சுக்கோங்களேன். 25-28%. the game is completely different. ரைட். நீ ஆனா ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, ஐ டோன்ட் என்னை பொறுத்தவரை இந்த கூட்டணி தேவையில்லை, தனியாவே நின்றுக்கலாம். மற்றவன் பர்ஃபார்மன்ஸ் நம்பியே நம்ம இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுன்றது என்னுடைய பார்வை. ஓகேவா? ஆனா நீங்க இதுல வந்து இன்னொரு கேமை வந்து மறந்துடுறோம். ரைட். ஸோ யுனைடடா கொண்டு போறோம், எல்லாரையும் உள்ள கொண்டு வந்துடுறோம், கடைசியில பண்றோம். விஜய் நினைக்கிற மாதிரி 7-10% எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் என்டிஏ வில் ஹாவ் அ சான்ஸ் டு கிராப் த பவர் ஃப்ரம் டிஎம்கே டு ஏடிஎம்கே. அவ்வளவுதான். அந்த அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த விஷயத்தை நோக்கி தான் இங்க போயிட்டு இருக்காங்க. சார் பட் எல்லாமே ஒரு பிலீஃப்ல தான் நடக்குது. எல்லாமே ஒரு இப்படி பண்ணா இது நடக்கும், அப்படி பண்ணா அது நடக்கும் அப்படின்றது பிலீஃப்ல தான் நடக்குது. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. மை ஹம்பிள் ஒபினியன் இஸ் 4 கார்னர் ஃபைட்ல ஒரு பார்ட்டி 45% வாங்குறதுனா அது ஸ்வீப் பண்ணிடும் சார். ஈஸியா ஸ்வீப் பண்ணிடும். நீ சொல்றது கரெக்டுப்பா. 4 கார்னர் ஃபைட்ல 1% 45 வாங்குறது அப்படின்னா, முதல்ல அந்த 4 கார்னர் ஃபைட்ல 1% 45% வாங்கினா, இப்போ ஒரு 2வது வாட்டி ஒரு கட்சி வந்து ஆன்டி இன்கம்பன்சி வந்து 45 சொல்லி வாங்கினதே கிடையாது. இப்போ ஜெயலலிதா வந்து ஐ திங்க் ஷி 42 or 41 இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஐம் நாட் ராங். 2016ல இந்த 45 வந்து அதுவும் தனியா இருந்தாங்க. ரெட்டல மட்டும் 40% போச்சு. பட் ஆனா அந்த வாட்டி பாத்தீங்கன்னா I think seat conversion was very low for ADMK. அந்த வாட்டி பாமக தனியா இருந்தது, தேமுதிக இதே மாதிரி தான் வந்தது. தேமுதிக தனியா இருந்தது, பாமக தனியா இருந்தது. See, I personally think it is closer to 2016 election. This election is. But the same where ADMK will be 85 to 90 seats இருப்பாங்க. DMK ஒரு 122 seats இருப்பாங்க. இப்போ ஒண்ணுல என்னோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் வந்து சர்வே பண்ணிருக்காரு. இப்போ அவரோட சர்வேல வந்து 122 சீட் டிஎம்கே வந்திருக்கு, 75 சீட் ஏடிஎம்கே வந்திருக்கு. விஜய்க்கு ஒரு சீட்டு கன்வெர்ட் ஆகல. பட் ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, சீமான் ஓட்டு குறையல இந்த எலெக்ஷன்ல. சீமான் அந்த 8% இஸ் கோயிங் டு மெயின்டைன். சீமான் அந்த 8% மெயின்டைன் பண்ண போறாரு. அந்த 6ல இருந்து 8% இஸ் கோயிங் டு மெயின்டைன். இவங்க எல்லாருமே பிலீவ் பண்றது ஒண்ணுதான்ப்பா. விஜய் வந்து கிங் மேக்கரா வந்து யார ஆக்குறாரு அப்படின்றதுதான் எல்லாருமே பிலீவ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அதை பொறுத்துதான் எலெக்ஷன் போகுது. அதே மாதிரி தேர்தல் அறிக்கை இதெல்லாம் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? லுக்கிங் அவுட் ஃபைட். ஆனா ஒரு ஃபைட் இருக்கும் இந்த எலெக்ஷன்ல. இது ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது. இப்போ லாஸ்ட் क्वेश्चन, ஒருவேளை லைக் இஃப் டிஎம்கே கெட்ஸ் 45 and other party 32, அப்பனா லைக் ஹியூஜ் டிஃபரன்ஸ் 12% அந்த மாதிரி டிஃபரன்ஸ் 11% இருக்கும்போது ஒரு 190 to 226 டிஎம்கே அலைன்ஸ் வின் பண்ணிடுச்சுன்னா எப்படி இருக்கும் ஃபியூச்சர்? லாஸ்ட் क्वेश्चन. யாரோட ஃபியூச்சர் கேக்குறீங்க? எல்லா பார்ட்டிஸும் என்டிஏவோட ஃபியூச்சரோ, நாம் தமிழரோ, தாவேக்காவோ எப்படி ஒன்னா சேர்ந்தாதான் இவங்களை வீழ்த்த முடியும்னு என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நடக்கும்னு என்னோட கணிப்பு. அதனால நான் கேட்கறேன். இங்க பாருங்க, ஒன்னே அன்டில் டெத் எடப்பாடி இஸ் கோயிங் டு பி தி சுப்ரீமோ ஆஃப் ஏடிஎம்கே. அவரோட டெத் வரைக்கும் அவர் தான் சுப்ரீமோ. அதுல வந்து கிளியர், ஏடிஎம்கே கிளியர். புடிச்சதை விட மாட்டாரு. அது கிளியரா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 190 சீட்ஸ் நிச்சயமா வராது. அது ஒரு விஷயத்துல நான் கான்பிடென்டா இருக்கேன். அந்த 190ன்ற விஷயம் ஆட்சி பிடிக்கிறது வேணா சொல்லலாம். பட் இந்த 190 இஸ் a blow. இப்போ லாஸ்ட் டைம் வந்து போன எலெக்ஷன்ல வந்து 200 டிஎம்கே ஜெயிச்சு 200 டிஎம்கே ஜெயிச்சுன்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எல்லாரும். ஆனா அப்பயும் நான் சொன்னேன் டிஎம்கே எலெக்ஷன் அட்வான்டேஜ். பட் இவங்க தேமுதிகவையும் டிடிவியும் சேர்த்தாங்கன்னா இவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் ஏடிஎம்கே ஃபார்ம் பண்ணும். அப்ப நான் சொன்னேன், அப்ப யாருமே பிலீவ் பண்ணல. 200 சொன்னாங்க. இப்போ இந்த வாட்டி இந்த 190 210 ஒரு ப்ளோட்டட் நம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ரைட், அது வராது. ஆனா எலெக்ஷன் யாருக்கு அட்வான்டேஜ் கேட்டீங்க, டிஎம்கே அட்வான்டேஜ் எலெக்ஷனா இருக்கு. அதுலயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் எலெக்ஷன்ல ஃபைட் இல்லையான்னு கேட்டா ஃபைட் இருக்கு. இன்னைக்கு தேதியில எலெக்ஷன்ல ஃபைட் இருக்கு. ரைட், இன்னும் போக போக நாட்கள். நான் குறிப்பா என்ன பாக்குறேன்னா, ஜனவரி 22ஆம் தேதி ஒரு குரூஷியல் டைம் சார். இந்த ஒரு மாசம் வந்து ரொம்ப குரூஷியல் டைம். இதுதான் வந்து டிசைட் பண்ண போகுது எலெக்ஷனை ஆன் வேரியஸ் வேஸ். ஏன்னா வந்து இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அது எல்லாமே இந்த 20 நாள்ல ரெடி பண்ண வேண்டிய வேலை. ரைட், இதுதான் இது இஸ் வாட் இட் இஸ் கோயிங் டு டிசைட். அதனால we have to wait and watch. நீங்க இன்னொன்னு பார்க்கணும்,
டிஎம்கே போன தேர்தல் வாக்குறுதி கொடுத்து இந்த வாட்டி எவ்வளவு செஞ்சிருக்காங்கன்றதையும் நம்ம அந்த நம்பர்ஸையும் பார்க்கணும். அது வந்து கிட்டத்தட்ட வந்து 18% தான் நிறைவேற்றிருக்காங்கன்னு ஒரு நம்பர் பிஎம்கே கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா அவங்க கொடுத்தா அது கரெக்டா இருக்கும். அவங்க ஆர்டிஐ எல்லாம் போட்டுதான் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாமே பார்க்கணும். நீங்க சொல்ற அந்த 190 வராது. சப்போஸ் 190 வந்துருச்சு, நீங்க சொன்ன நம்பரே வந்துருச்சு, 190 வந்துருச்சுன்னா ஏடிஎம்கே வில் பி சேம் பிகாஸ் தே வுட் ஹவ் காட் த 23%. அந்த 20% 23% அவங்க இருப்பாங்க. பிஜேபி கிளைம் வந்து நான் என்னோட 8% நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், பட் ஃபர்தரா எங்களை கூட்டணி பண்ண முடியல. அப்படியே பாலிடிக்ஸ் போகும். இப்போ ஒருவேளை ஓபிஎஸும் டிடிவியும் டிஎம்கேல இருந்து எம்எல்ஏவா உள்ள போறாங்களா இல்லையா அப்படின்றத பாக்கணும். இல்ல டிடிவி மட்டும் ஐ டவுட் ஃப்ரம் டே ஒன் ஹில் ஜாயின் இந்தியா தான். நான் டே ஒன் எல்லா டிபேட்ஸ்லயும் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். பாக்கலாம். வில் வெயிட் அண்ட் ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ ரிபல் கேண்டிடேட்ஸ் வந்து எப்பவுமே தனியா இருந்தா ஒர்க் ஆகும் பாலிடிக்ஸ்ல. கூட்டணிக்கு போனா ரிபலால ஓட் டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது, சீட் டிரான்ஸ்ஃபரும் பண்ண, அதாவது யாருக்கு எதிராக ரிபலா இருக்காங்களோ அவங்க ஓட்டை பாதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்களை பாதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இவங்க டிவிகேல இப்ப டிஎம்கேல ஓபிஎஸ் எடுத்தா ஒன்னும் நல்ல விஷயங்க. ஏடிஎம்கே இன்னும் வந்து ஃப்ரீ ஆயிடும் அவங்களுக்கு. என்ன யாராவது ஒரு தேவைமான ஃபேஸ காமிக்கணும். மைட் பி தே கேன் லாஸ்ட் டைம் மாதிரி காம்ப்ரமைஸ், சசிகலாட்ட காம்ப்ரமைஸ் பண்ணலாம், நடக்கலாம். அது வேணா பண்ணலாம். லாஸ்ட் டைம் பண்ணாங்க பாத்தீங்களா, சசிகலாவை வந்து ஒரு அறிக்கையை விட்டு பண்ண. ஆனா சசிகலா பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து போலாம். ஆனா ஃபியூச்சர் ஆஃப் அதர் பார்ட்டிஸ்னோட ஏடிஎம்கே பிஜேபி சஸ்டெயின் பண்ணி இந்த எலெக்ஷனே சஸ்டெயின் பண்ணி. அன்புமணி ஹேஸ் த பாயிண்ட் டு. போன வாட்டியோட சீட்டு கம்மியா வாங்கக்கூடாது, எம்எல்ஏஸ் அதிகமா போனா அப்பதான் பார்ட்டி நம்மள்கிட்ட வருவாங்கன்ட்டு. சோ அந்த மாதிரி இடத்துல ஆல்ரெடி அதிமுக 7.5% இட ஒதுக்கீடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதிமுக அது ஒர்க் அவுட் ஆல கிரவுண்ட்ல தவிர தேவ் டன் சம்திங்ன்ற ஒரு பேர் இருக்கு. இப்போ நார்த்தன் பெல்ட்ல நல்ல பேர் இருக்கு. அதோட சீட் கன்வர்ஷன், அதை வச்சு நம்ம சீட் கன்வெர்ட் பண்ணா ஈஸியா ஒரு எம்எல்ஏஸ் வரும்ன்றதான் அவர் பாக்குறாரு, அன்புமணி சைட்ல இருந்து பாக்குறாரு. சோ அந்த விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும். இந்த எலெக்ஷன் வந்து டூ ஆர் டை ஃபார் அகைன் திமுக அலையன்ஸ்ல இல்லாத ஸ்மால் பார்ட்டிஸ்க்கு டூ ஆர் டை எலெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஜேகே, ஏசி சண்முகம் எல்லாம் they will start moving towards a party. They will start moving towards a party. அது அப்படிதான் போகுது. ஏன்னா வந்து நீங்க கட்சி நடத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப குதிரை கும்பான விஷயமா இருக்கு. நீங்க வந்து இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஏசி சண்முகத்தை பாத்தீங்கன்னா 2016 இருந்தே பிஜேபியோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. சீட்டே கன்வெர்ட் ஆல எதுவும். ஸோ இப்போ சீட் கன்வர்ஷன் நோக்கி எல்லாமே போவாங்க அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தப்பி தவறி விஜய் வந்து அந்த 6-8% வந்து டிஎம்கே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தாலும் அது கிட்டத்தட்ட பிஜேபி கவர்மெண்ட் தான். அது டிஎம்கே டாப்பிள் பண்ணிடுவாங்க. அது அந்த டாப்பிள் பண்ற விஷயத்த வந்து என்டிஏல என்னைக்குமே பண்ண முடியும், பிஜேபியால என்னைக்குமே பண்ண முடியும். பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு தேதியில வந்து ரொம்ப குரூஷியலா பாக்கணும்னா எல்லாருமே விஜய் இவங்க 35% மேல வாங்க மாட்டாங்கப்பா. 35% மேல இவங்களால போவே முடியாது. அதுவே கொஞ்சம் ஜாஸ்தி என்னோட கருத்து. பட் நீங்க ஃபீல்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய தெரியும். பட் என்னோட கருத்து அது 35 கொஞ்சம் ஜாஸ்தி, 32 மேக்ஸிமம் என்னோட கருத்து. இல்ல 38% மேல இந்த கட்சியால போக முடியாது. சோ இவங்க என்ன ட்ரை பண்ணுவாங்க, லெட் அஸ் கெட் தி 38 ட்ரை பண்ணுவாங்க. முதல்ல இந்த எக்ஸாம் எழுதுறா முதல்ல பாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ற மாதிரி நம்ம ஷுவர் கரெக்டா அந்த 38% எடுக்கணும்ன்றத ட்ரை பண்ணுவாங்க. இந்த 38% இவங்க எடுத்துட்டு மிச்சம் ரெண்டுத்து நீங்க ஆடிக்கோங்கப்பான்னு சொல்லி சைலண்டா இருக்கும் போது அந்த பேலன்ஸ் வரும்னு தான் பாக்கலாம். 38 ரொம்ப கஷ்டம்னா சரி, ஓகே பாக்கலாம், உங்களுக்கு கலாம் தெரியும். பட் 38 is too far fetched. Thanks Nagaraj, good discussion. Let's wait and watch. Once again உங்களுக்கு சேனல் சார்பாக இதயம் பணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் to all of you. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். Thanks Nagaraj. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். டிவி என் கட்சியில சேர்க்க மாட்டேன். பட் அந்த அடிச்சு ஆடுறது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு வந்து தேவை செட்டில் பண்றதுதான். இங்க ஒன்னும் பேலன்ஸே ஆலையே. சோ இந்த மாதிரி நீங்க எந்த கட்சியை எடுத்தாலும் பிஜேபிக்கு பிரச்சனை கிடையாது. பட் அவர் தான் என்ன சொன்னாரு, இந்த ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு he only came out. Hi friends, welcome to Tamil Pulse. We have our guest Nagaraj. ஒரு கிட்டத்தட்ட 1 year கழிச்சு வரார். வணக்கம் நாகராஜ். Merry Christmas to all our
patrons and everyone. So கூட நம்ம மகேஷ் ஸ்ரேயஸ் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் again. So Mahesh, you can start. சார் வணக்கம். மகேஷ்னு சொல்லிட்டு யூஎஸ்லேருந்து கேட்குறேன். எனக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்குது சார். ஃபஸ்ட்டு வந்து இப்போ 2 விதமான தாட் ப்ராசஸ் ஓடின்னு இருக்கு பிஜேபி ஏடிஎம்கேக்குள்ள. ஒன்று வந்து ஆக்சுவலாக ஐடியலாக வந்து பிஜேபி வுட் லைக் டு ஹேவ் அட்லீஸ்ட் ஒரு 60 சீட்ஸ் கேட்குற மாதிரி. பட் ப்ராக்மேட்டிக் அப்ரோச் அப்படின்றது வந்து ப்ராபப்ளி தே வில் எண்ட் அப் ஹேவிங் சம் 40 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அது வந்து நம்பர் 1. அதில் வந்து எது வந்து பிஜேபிக்கு நல்லது, என்டிஏக்கு நல்லது, பிஜேபிக்கு நல்லதுன்றது ஒன்று. 2வது வந்து இஃப் ரொம்ப கம்மியாக வந்து இப்போ செட்டில் ஆகிட்டாங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் என்டிஏ கோயிலேஷன் சொல்லிட்டு கம்மியாக செட்டில் ஆகிட்டாங்கன்னா, அண்ணாமலை அவர்களை வந்து மாற்றினதுக்கும் பைஜெயந்த் ஜெயபாண்டாவுக்கு பதிலாக திரு பியூஷ் கோயல் அவர்களை வந்து நியமிச்சதுக்கும் என்ன அர்த்தம் வந்துடும் சார்? அப்போ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? சார், இந்த நம்பர் 60, 40, 30 நான் ஒண்ணு சொல்றேன். பியூஷ் கோயலோட நடந்த மீட்டிங்ல நம்பர்ஸ் பத்தி பேசவே இல்லை. ஓகே. They never talked about numbers. They were balancing the alliance in the sense like இப்போ பாத்தீங்கன்னா வந்து இந்த கட்சியை சேர்க்கலாம், இந்த ஓபிஎஸ் டிடிவி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேலன்ஸ் பண்ணாங்க. நம்பர்ஸ்ன்றதுக்கு இன்னும் மெச்சூர் ஆகிறதுக்கு இன்னும் 2 வீக்ஸ் ஆகும். ரைட். இப்போதைக்கு என்னன்னா பிஜேபி has selected 50 constituencies. 50 கான்ஸ்டிட்யூன்சி செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 50 கான்ஸ்டிட்யூன்சியும் 2024 பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணல. ரைட். 21, 2016 ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துட்டு தான் செலக்ட் பண்ணிருக்காங்க அவங்க. ஏன்னா இப்ப நடக்க போறது வந்து சட்டமன்ற தேர்தல். ஓகேவா? தமிழ்நாடை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தல் வேறு, பாராளுமன்ற தேர்தல் வேறு. இங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்னன்னா வந்து இந்த போன தேர்தல்ல வந்து பிஜேபி வந்து 18%ல ஒரு பிஜேபிக்கு ஒரு 10% ஹோல்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு சீட் ஷேரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பட் ஜென்ரலா வந்து இது வந்து இந்த சீட் ஷேரிங்ல வந்து நல்லா பண்ணது, அதாவது சீட் ஷேரிங் பண்ணி அந்த கூட்டணி நல்லா ஜெல்லாகி ஒர்க் ஆனது லேட்டஸ்டா ஒரு 4-5 எலெக்ஷன்ல வந்து 2011ல விஜயகாந்த் ஜெயலலிதா இதுதான். பட் அந்த இதுலயுமே அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 2006 சட்டமன்ற தேர்தல், 2009 பாராளுமன்ற தேர்தல் 2த்தையும் பேலன்ஸ் வச்சுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாமகவுக்கும் 5% சொல்றதுன்றது சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் சேர்த்து தான் வந்து சொல்றாங்க. நம்ம ஒரு தேர்தல்ல ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபார்ச்சுனேட்லி இந்த தேர்தலையும் தனியா நின்றுக்கணும். அதுதான் அவங்களுடைய பிளான். அது எனக்கு பர்சனலாவே தெரியும். அவங்களோட பிளான் என்னன்னா 2026 தனியா நிக்கணும், 2024 தனியா நிக்கணும்ட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி மேல 400 வரல. நம்ம ஆக்சுவலி தமிழ்நாடு டிட் a வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். அதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் நல்லா பண்ணோம் நம்ம. பட் அன்பார்ச்சுனேட்லி மேல 400 வராத போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து தே ஹாவ் டு கோ ஃபார் அ பிளான் சி. பிளான் சின்னா என்னன்னா வந்து யாரெல்லாம் இந்தி கூட்டணிக்கு ஆப்போசிட்ல இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து சேர்த்துக்கிறது. வெரி சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப நமக்காவது வந்து எடப்பாடி வந்து நம்மளை விட்டுட்டு போனாரு. நம்ம எதிரியெல்லாம் கிடையாது எடப்பாடி, எதிரியெல்லாம் கிடையாது எடப்பாடி. நமக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து இது பண்ணாரு. ரைட். ஆனா இப்ப தெலுங்கானால பாத்தீங்கன்னா சந்திரசேகர் ராவோட ஒரு காம்ப்ரமைஸ் போயிட்டு இருக்கு. நீங்க தெலுங்கானா பாஜக நிலைமை யோசிச்சு பாருங்க. எவ்ரிதிங் இஸ் இன் ஒன் இன்ட்ரெஸ்ட். மோடி பிஎம் 2029. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளஸ் கட்டாயமா பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் கிளியர் பண்ணோம். அண்ட் கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின் வந்து இப்போ இந்த 50 சீட்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது 130 சீட் எடப்பாடி, அதாவது கண்டஸ்டிங் கிடையாது. இப்போ எடப்பாடி கையில வந்து ஒரு 130 சீட் இருக்கு. இந்த 130 சீட் என்ன அப்படின்னா அவர் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருப்பார்ல, இந்த 130 சீட்ல நம்ம அவங்க எவ்வளவு நிக்கிறாங்கன்றது டிஃபரெண்ட். பட் இந்த 130 வந்து நம்மள்ட்ட தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த 50யும் 130 பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். ஃபார்ச்சுனேட்லி அண்ட் அன்பார்ச்சுனேட்லி நிச்சயமாக வந்து ஒரு 5 தொகுதி 6 தொகுதி கிளாஷ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றது தான் முதல் வேலை. அது தவிர இப்போ இந்த சிறிய கட்சிகள்லாம் இருக்கு. சிறிய கட்சிகள் இந்த சென்ஸ் வந்து இப்போ ஜான் பாண்டியன்,
ஜான் பாண்டியன், அப்புறம் வந்து கிருஷ்ணசுவாமி, கே செல்வகுமார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரெடியா இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து முதல்ல அவங்களோட டீலை க்ளோஸ் பண்ணிடலாம். ரைட், கூப்பிட்டு நீங்க நிக்கிறது ஒரு சீட்டோ 2 சீட்டோ டீலை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. இப்ப ஐஜேகேக்கும் ஏசி சண்முகத்துக்கும் வந்து எக்ஸ்ட்ரா 2 சீட் கேட்கறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம். they're not going to settle with 1 or 2. அவங்க வந்து ஒரு 3-4 அந்த ரேஞ்சில கேட்கறாங்க. ரைட், பட் they're ready to contest in Rettala itself. So it's naturally in ADMK MLA or BJP. Rettala or தாமரை ரெண்டுத்துல தான் வந்து இருப்பாங்க. ஸோ நேச்சுரலா அப்படி வரும். ஸோ நம்பர்ஸ்ன்றது ஒன்று டிசைட் பண்ணல சார். அது எனக்கு கண்டிப்பா தெரியும். பியூஷ் கோயல் சார் மீட்டிங்ல வந்து அன்னைக்கு நம்பர்ஸ் பத்தி பேசல. இந்த 23, 7, 9 எல்லாமே இந்த தமிழக மீடியாக்கள் அடிச்சு விட்ட நம்பர் தான். இந்த 3 சீட்டு 2 சீட்டுன்ட்டு ஒரே விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் டிடிவி விஷயத்துல என்ன அப்படின்னு இருக்காங்க. ஓபிஎஸ் டிடிவி என் கட்சியில சேர்க்க மாட்டேன், நீங்க என்டிஏல சேர்க்கறதுனா சேர்த்துக்கோங்க. இதுதான் பாயிண்ட் பிளாங்க் ஆன்சர். ஸோ அப்புறம் வந்து இந்த பியூஷ் கோயல் டு பாண்டாவோட சேஞ்சை பத்தி கேட்டிருந்தீங்க சார். சி, பைஜெயந்த் பாண்டா வந்து ஒரு அடிச்சு ஆடுற ஒரு ஆள்னா வந்து டம் டிம் டம் டிம் டம் டிம் டம் டிம் அப்படின்னு ஒரு பர்சனாலிட்டி. குடோஸ் டு வெரி வெரி நைஸ் பர்சனாலிட்டி. ஓகேவா, அவருடைய நீங்க ஒரிசா ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். பட் அந்த அடிச்சு ஆடுறது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு வந்து தேவை செட்டில் பண்றதுதான். இங்க ஒன்னும் பேலன்ஸே ஆலையே, புரியுதுங்களா? இங்க ஒன்னும் பேலன்ஸே ஆல. இப்ப பேலன்ஸ் பண்ணணும்னா யார் வேணும் அப்படின்னும் போது பியூஷ் கோயல் இஸ் ரைட் கை. பாருங்க, பியூஷ் கோயலுக்கு வந்து டிஎம்கேலயும் நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்கு, ஏடிஎம்கேலயும் நல்ல பேலன்ஸ் இருக்கு. அதே போல தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளும் நல்ல பேலன்ஸ் இருக்கு. இங்க கூட்டணியை சேர்க்கறதுக்கு தான் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருக்கு. நான் இன்னொரு ஸ்டெப் முன்னாடி போய் சொன்னா, லெட் அஸ் கீப் எடப்பாடிங்க அமித்ஷா 2 பேரும் வச்சிருக்கோம். தட் இஸ் அமித்ஷா இஸ் பிஜேபி, எடப்பாடி இஸ் ஏடிஎம்கே. அமித்ஷாக்கு ஓபிஎஸ்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? பர்சனலா இந்த பிஜேபிக்கும் ஓபிஎஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு வாட்டி தான் வந்து பிஜேபி வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரம் வரும்போது ஸ்டேஜ் ஏத்துலயோ அந்த அமித்ஷாவை பார்க்க, ஐ மீன் மோடியை பார்க்க விட, அது தவிர வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதெல்லாம் பெரிய ப்ராப்ளமே கிடையாது பாலிடிக்ஸ்ல. டிடிவிக்கும் அமித்ஷாக்கும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவலி டிடிவி கிட்டத்தட்ட பிஜேபி மாதிரிதான் நடந்துக்கிறாரு நிறைய இடத்துல. நான் உங்களோட ஆளுதான் அப்படின்றத ஓப்பனாவே வந்து இந்த சில இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கும் சார். அந்த கூட்டணி வேண்டான்னு சொல்லும் போது டக்குன்னு வந்து சொல்லிட்டு வரும்போது வந்து அந்த இது வேண்டான்ட்டு. ஸோ பிரச்சனை கிடையாது. பாமகவுக்கும் பிஜேபிக்கும் பிரச்சனை என்னைக்குமே இருந்தது கிடையாது. என்னைக்குமே இருந்தது கிடையாது. இன்ஃபேக்ட் பிஜேபி, திமுக, பிஜேபி தான் என்ன பண்ணுறது, பாமக 2 பேர்ட்டையும் பேச முடியும், ராமதாஸ்டையும் பேச முடியும், அன்புமணிட்டையும் பேச முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த கட்சியை எடுத்தாலும் பிஜேபிக்கு பிரச்சனை கிடையாது. ரைட், பட் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கு பிரச்சனை இருக்கு, எடப்பாடிக்கும் டிடிவிக்கும் பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால ரைட், பேலன்ஸ் பண்ணி ஒருத்தரை சேர்க்கறதுக்கு தான் வந்து இந்த சேஞ்ச் தவிர வேற எதுவுமே கிடையாது. ரைட், பட் இதுதான் முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணது. பியூஷ் கோயல் தான் முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் பாண்டாவை போட்ட உடனே எல்லாரும் என்ன கணக்கு போட்டாங்க அப்படின்னா வந்து வரது வரட்டும் ஆடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஆர் நான் என்ன அசியூம் பண்றேன் அப்படின்னா, தே கேவ் எடப்பாடியே 45 days டைம், நீ ஏதாவது ஸ்டிச் பண்ண முடியுமா பாருங்க அப்படின்ட்டு. அவரால் முடியாததுனால ரைட், ஓகே, லெட் அமித்ஷா, நான் பியூஷ் கோயல் அனுப்புறேன், நீங்க வந்து இது பண்ணுங்கன்ட்டு. சி, பிஜேபியோட ரோல் என்ன இருக்குன்னா, நீ எந்தெந்த சீட்லாம் ஜெயிப்பியோ அதெல்லாம் கரெக்டா ஜெயிச்சிரு, மிச்ச சீட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றது தான். அந்த மோட்ல தான் இந்த வாட்டி பிஜேபி போகுது சார். ஐ திங்க் இட்ஸ் a long answer, but I think I've answered all your questions. பட் ஐடியல் சிச்சுவேஷன்ன்றது என்ன சார் இருக்கும்? பிஜேபி ஐடியலி வில் செட்டில் ஃபார் ஒரு 40 இருந்தா they will be happy and good for பிஜேபியா in long run? அகைன் வந்து இப்ப கட்சி என்ன நினைக்குதுன்ற பொறுத்து சார். இஃப் பார்ட்டி வாண்ட்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எனக்கு அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா they will settle in 25-29. பிகாஸ் நீங்க 50 சீட்டு வாங்கிட்டு திருத்துறைப்பூண்டி, அதுக்கப்புறம் வந்து இதுல இப்ப என்ன ஜேஜி பிரின்ஸோட சீட்டு, அப்புறம் வந்து நார்த் சென்னையில இருக்கிற 6 சீட்டு அப்படின்லாம் வாங்கினா ஜெயிக்க முடியாது. யூ ஹாவ் டு கெட் தி சீட்ஸ் தட் யூ வில் வின். இப்போ இந்த 50 சீட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா அதுல 25 சீட்டு வந்து A+ சீட்டு, சாரி 20 A+ சீட்டு, 15 வந்து B சீட்டு, 15 வந்து C சீட்டு மாதிரி ஏதோ பிரிச்சு வச்சிருக்காங்க. I don't get the value, பட் அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா நம்ம ஷோர் ஷார்ட்டா ஜெயிப்போம், பினா 75% சான்ஸ், சினா 50% சான்ஸ், அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க.
ஸோ அந்த கொலேஷன்ல தான் போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 40 சீட் 50 சீட்லாம் வந்து போனோம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, இல்ல எனக்கு வெறும் பர்சன்டேஜ் மட்டும் போதும், எனக்கு சீட் கன்வர்ஷன்ல வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது அப்படின்னா, எல்லா சீட்டும் வாங்கிக்கலாம். அதுல ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு 3-4 சீட் வந்து இட் வில் கன்வெர்ட். அதுல ஒரு 3-4 சீட் வந்து நேச்சுரலா வந்து கன்வெர்ட் ஆகும், திருப்பியும் வந்து வில் பி தி சேம் பொசிஷன். பட் நீங்க இந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க, ஒரு 25 ப்ராம்ப்ட் சீட்டை வாங்கி 25 to 29 ப்ராம்ப்ட் சீட்டை வாங்கிட்டு இப்போ நீங்க 29 வாங்கினீங்கன்னா அதுல ஒரு 9 சீட் அட்ஜஸ்ட் ஆகும். எப்படி இருந்தாலும் அந்த சில ஒரு 4, பில ஒரு 5 அப்படி வந்துட்டு 20 நம்பர் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தொகுதி, 5 ஒரு 9 சீட் வெளியில கொடுக்குற மாதிரி ஒரு இது வந்தா கூட நம்ம ஒரு 10 எம்எல்ஏ உள்ள போறோம்னா அதோட வேல்யூ வேற மாதிரி இருக்கும். ஸோ அது வேல்யூ என்ன வேணும்ன்றத பிஜேபி தான் முடிவு பண்ணும். பட் ஒன்னே ஒன்று சொல்றேன், 2029 வந்து 10 எம்பி சீட் நிச்சயமா வாங்குவாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதை வந்து அவங்க வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டே ஒன்னே பேசும்போது இபிஎஸ் 2026 எலெக்ஷன், 2022 அவர் எலெக்ஷன், அவ்வளவுதான், அந்த மோட்ல தான் போறாங்க. இன்ஃபேக்ட் 2029 வந்து 100% கண்ட்ரோல் வந்து நம்ம எடுத்துப்போம். லைக் அப்படிதான் இருக்கும். பட் இந்த கூட்டணி 2029 டிராவல் பண்ணணுன்றதுல ரொம்ப கிளியரா இருக்காங்க. ஏன்னா வேற எந்த கூட்டணியும் சரியா இல்லை, அதான் உண்மை. நம்ம திமுக பக்கம் போக முடியாது. திருப்பி சொல்றேன், பிஜேபிக்கு டிவிகேக்கும் கொழாடி சண்டைலாம் என்னைக்குமே கிடையாது. இன்ஃபேக்ட் பிஜேபி டிஎம்கேக்கு ஒரு அவங்களுக்கும் நல்ல ரேப்போ தான் இருக்கு. பெஸ்ட் திங் அப்போ பிஜேபி வந்து அவங்களோட ரேப்போ வித் ஆல் பார்ட்டிஸ். அது தெரியும். காங்கிரஸை தவிர எல்லாரோடய நல்ல ரேப்போ இருக்குங்க. இங்க எப்படி வந்து ஏடிஎம்கேக்கு டிஎம்கே பிடிக்காதோ அந்த மாதிரி பிஜேபிக்கு காங்கிரஸ் பிடிக்காது, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. பொறுத்திருந்து பார்க்கணும். பட் 29 இந்த கூட்டணியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நிச்சயமாக செல்வார்கள் என்று நினைக்கிறேன். சார், அப்போ ஒரே ஒரு கொஸ்டின், ஜஸ்ட் ஆட் டு யுவர் ஆன்சர், ரிலேட்டட் டு யுவர் ஆன்சர். என்னன்னா, இந்த சென்ஸ் அப்போ வந்து இஃப் தே ஆர் வில்லிங் டு செட்டில் ஃபார் 2029 அது மாதிரி இருக்கும்போது அண்ணாமலை இப்போ வந்து பலி கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லையா சார்? அண்ணாமலை பலியை கொடுக்கலையா? இல்ல சார், இந்த சென்ஸ் அண்ணாமலை அவர்களை வந்து மாத்துறதுக்கு காரணமே வந்து நம்ம வந்து லெட் அஸ் ஈல்டு சம் கிரவுண்ட் டு ஏடிஎம்கே ஃபார் த டைம் பீயிங் அப்படின்னு இருந்திருந்ததுன்னா, பட் டிஃபால்ட்டாவே அதுக்கே ஒத்துருந்துட்டு அண்ணாமலை அவர்கள் லீடரா வச்சிருந்திருக்கலாமே, 2029 போது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை அவங்க வச்சுக்கிறதுக்கு ரெடியா தான் இருந்தாங்க. அவர்தான் இல்ல சார், ஆக்சுவலா நம்ம ஹார்ட் பார்கெயின் பண்ண முடியாது. இல்ல ஒரு நிமிஷம். அண்ணாமலை அவர்களை அண்ணாமலை அண்ணனை பொறுத்தவரை என்ன விஷயம் அப்படின்னா, அண்ணாமலை பொறுத்தவரை அவங்க ரெடியா இருந்தாங்க, இந்த எலெக்ஷனை வந்து முடிச்சு கொடுத்துட்டு 2029 கொண்டு போங்கன்னாங்க. பட் அவர் தான் என்ன சொன்னாரு, இந்த ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஒன்லி கேம் அவுட். ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ணாமலை பிஜேபி இன்னைக்குமே ஒதுக்கல. ரைட், இன்னைக்கு கூட கோவா போயிருக்காரு எஸ்ஐஆர் மீட்டிங்கு. அது சீனியர் லீடர் போக வேண்டியது, ரொம்ப பெரிய சீனியர் லீடர் போக வேண்டியது அந்த மீட்டிங்க்கு. அவரை வந்து இது பண்றாங்க. இப்ப பாருங்க, அண்ணாமலை ஸ்லோவா நேஷனல் ஃபேஸ் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இதுதான் பிஜேபி. ஓகே, இவர் வந்து நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகணும்ட்டு இப்போதான் ஜட்டின் ரமேஷ் போட்டிருக்காங்க. இன்னும் 1 வாரம் 2 வாரத்துல வந்து ஐ திங்க் எவ்ரிதிங் வில் பி செட்டில்ட். அவர் ஒரு பெரிய பொசிஷன் வந்து ரெடியா இருக்கு. If he is not willing to contest in MLA, conditions apply. But I don't think, but நிப்பாரா MLA நிப்பாரா அண்ணாமலை சான்சஸ் இருக்கா? நான் இபிஎஸ்க்கு அவருக்கு ஆகாதுங்கிறது ஒரு இல்ல பிஜேபிக்காக நிக்கணும் அப்படின்னா ரைட், சூப்பர். ரைட், பிஜேபிக்கு நிக்கணும்னு நினைச்சா சூப்பர். இப்ப எடப்பாடி நம்ம நிக்க வேணாம்னு நினைச்சா அது அவருடைய இஷ்டம், அது எல்லாருடைய பர்சனல் விஷ் தான். பட் நான் இந்த மேக்னிடியூட் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, அண்ணாமலை கண்டெஸ்டிங் இன் டி நகர் சீட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், டி நகர் சீட் அண்ணாமலை கண்டெஸ்ட் பண்றாருன்னா அதோட மேக்னிடியூட் வேற மாதிரி இருக்கும். வின்னிங் அண்ட் கோயிங் இன்சைட் அஸ் an MLA இருக்குல்ல, அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்றது புரியுதா? கோயிங் இன்டு அவர் எம்எல்ஏவா இருந்து உள்ள செயல்படுறதுன்றது வேற. ரைட், அது வேற மாதிரி டைகரா இருக்கும். அந்த கெப்பாசிட்டி வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துல யார்ட்டுமே கிடையாது. ஒரு யூ கேன் see ஜெயலலிதா கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அகைன் இன்சைட் அசம்பிளி, அது ஒரு மேக்னிடியூடா இருக்கும். ஆர் இன்னொரு சைடு இருக்குன்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திருப்பி வந்து 2029 ஹில் ரீஸ்டார்ட் ஒர்க்கிங் த்ரூ அவுட் தமிழ்நாடு. அப்போ 2029 நம்ம எலெக்ஷனா இருக்கும்போது இட் வில் பி ஆன் ஆர் கண்ட்ரோல்ல. சோ இந்த பேலன்ஸ்ல தான் போறோம். பட் இப்ப எடப்பாடி வந்து திரும்பி அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப இன்னும் தாவேக்கா வரும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு எடப்பாடி, இளவு காத்த கிளி மாதிரி. டிவிக்கு வரும்னு எதிர்பார்க்க அரசியல்ல இளவு காத்து கிளியா இருக்கு, தப்பே கிடையாது சார். let me put it very straightforward. Opportunities are limit.
இல்ல ஒரு டைம் இப்ப லிமிட் நான் வேணும் இல்லையா? Permanent. இல்ல சார், இப்ப என்ன கேட்டீங்கன்னா ஐ வெயிட் டில் February end ஆல்சோ. இன்னைக்கு வந்து சிம்பிள் எடுத்துட்டு போறது கஷ்டம் கிடையாது, கேண்டிடேட் இன்ட்ரடியூஸ் பண்றது கஷ்டம் கிடையாது. அப்ப அந்த காலத்து மாதிரி வந்து கஷ்டம் கிடையாது, ரைட்? உங்க நான் சொல்றது புரியுதா? இஃப் ஹி செட்டில்ஸ், இஃப் இஸ் willing to come, let him come. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே உள்ள வர்றது அப்படின்றது பிஜேபி, ஐ மீன் என்டிஏக்கு நஷ்டம் தான் நிறைய விதத்துல, லாபமே கிடையாது. பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா லாபமே கிடையாது. ஏன்னா முதலையா வந்து மைனாரிட்டிய ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் சொல்லி இஸ் கோயிங் டு கண்டெஸ்ட், ரைட்? அதுக்கு குறிப்பா கிறிஸ்டியன் ஓட்ஸ் போதா இல்லையான்றது we have to go and check. அது ஓட்டு போட்டோன்னு போலிங் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும், ரைட்? இப்போ நீங்க லேட்டஸ்டா கூட ஒரு வீடியோ போட்டுக்கலாம். ஒரு சர்ச்ல ஒரு பாஸ்டர் வந்து விஜயை போட்டு கண்ணா பின்னான்னு வந்து பேசி, ப்ரேயர் டைம்ல பேசி பர்சனலா அட்டாக் பண்ணி கரூர்ல வந்து இது பண்ணா அது பண்ணான்ட்டு. சோ இப்போ இந்த ஈகோ சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படின்னா டிஎம்கே அதுல பயந்துருக்குன்னு அர்த்தம். இந்த ஈகோ சிஸ்டம் சர்ச்சில் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி விஜயை திட்டுறாங்க அப்படின்னா டிஎம்கே வந்து பயந்துருக்குன்னு அர்த்தம் இந்த சர்க்கிள்ல. அப்போ ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, அவங்களும் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால வந்து நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், விஜய சீஃப் மினிஸ்டரா பாக்குறவங்க மட்டும்தான் டிவிக்கு ஓட்டு போடுவாங்க, ரைட்? விஜய் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டணிக்கு போனா, ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் காம்ப்ரமைஸ் பண்ணி என்டிஏக்குள்ள வந்துட்டா நிச்சயமா கிறிஸ்டியன் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு என் பிளாக்கா 12% அங்க போயிட போகுது. 1%, 2%, 3% குறையிறது கூட குறையாது, ரைட்? சோ இது எல்லாமே நம்ம சேலஞ்சிங் இது சார், பார்த்து தான் சார் ஆகும். குட் டிஸ்கஷன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு சேனல் சார்பாக இதயம் பணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ் நாகராஜ். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.